சம்சம் கிணற்றுக்குள்ள 3 ராட்சத பைப்புகள் போட்டு டெய்லியும் அதில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 லிட்டர் இல்ல 2 லிட்டர் இல்ல, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டே இருக்குங்க. வெறும் 31 மீட்டர் ஆழம் இருக்கிற இந்த கிணற்றுல ஒரு செகண்டுக்கு 11 லிட்டர் தண்ணில இருந்து 18 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹவுபா பள்ளிவாசலை சுத்தி எந்த ஒரு ஏரியோ ஆறோ இல்ல குளமோ எதுவுமே கிடையாதுங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பாலைவனம் மட்டும்தாங்க தெரியும். அப்ப எங்க இருந்து இந்த கிணற்றுக்குள்ள இவ்வளவு தண்ணி வருது? சம்சம் கிணற்றுல உள்ள தண்ணியை எல்லா மக்களும் குடிக்கிறதுனால அந்த கிணறை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி 15 நாட்கள் தொடர்ந்து அவங்க வெளியேற்றின தண்ணீர் அளவு எவ்வளவு தெரியுமாங்க? 70 கோடி லிட்டர். இவ்வளவு தண்ணியை எடுத்ததுக்கு அப்புறமும் சம்சம் கிணற்றுல ஒரு சொட்டு தண்ணி கூட குறையாம அதுக்கு பதிலா ஆல்ரெடி கிணத்துல இருந்த தண்ணியோட அளவை விட ஒரு இஞ்சி அதிகமா உயர்ந்திருக்குன்னு தெரிய வருதுங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரியாத விடயங்களை எந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை வீடியோ சாரதுக்கு ரெடியா இருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட டிக்டாக் பேஜை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும்